என்ன அழகு, என்ன அழகு. இங்க என்ன நடந்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். இப்பேற்பட்ட அழகையும் இப்பேற்பட்ட சுகத்தையும் இத்தனை நாள் நான் அனுபவிக்காமல் இருந்து விட்டேன் என்பதை நினைத்து மடத்தனமாக இருக்கிறது. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்குது கண்ணே, ஏன் நீ கண்ணே இருவரும் சந்தோஷமாக இருந்ததாம். உன் பொன்னான வாய் திறந்து மன்னா என்று கூப்பிடு. மன்னா யாரடா நீ? நீ யாரடா? எங்கடா என் காதலியை ஒழித்து வைத்து விட்டு என்னோட்டம் ஒட்டிக்கொண்டு நீ வந்திருக்கிறாய்? கொண்டாடி வேணுமா? கொண்டாடி நீதான் தேடணும். அப்போடா நீ ஒழித்து வைத்திருக்கிறாய்? ஆமா ஆமாமாடா. மரியாதையாக என் காதலை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஓடிவிடு. போடா போடா பைத்தியக்காரா. உன் காதலி உன் கொண்டாட்டி கேட்கிறிய, அந்த கொண்டாட்டி காதலியும் இதோ மதனவல்லி என்று சொல்லக்கூடிய மதித்துறன் நான் தான். சபாஸ் சபாஸ். என்னிடத்தில் சாவதற்கு பயந்து கொண்டு இதை போல் கட்டுக்கதைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறாய். ஏ பைத்தியக்காரா, விதிவசமானது உன்னிடத்தில் விதியில்லை. ஏனென்றால் விதிசூரா உன் விதியானது முடிய போகிறது. அப்படியோ? நானோ மதிசூரன், மதிசூரனாக விட்டவன் இதோ நாளுடைய சாபத்தால் நாளுடைய சாபத்தால் இதோ இப்படியாப்பட்ட மதிசூரனாக இருந்த நான் மதன வள்ளியாக மாறியேன். அதனாலே இன்றைய தினத்திலே இந்த மதனவல்லிக்கு சாப விமோசனம் கேட்டோம். அப்படி கேட்கும் பொழுது உன்னை போல் அரக்கத்தில் நீ சேர்ந்தால் உனக்கு சீரகம் வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் உன்னிடத்தில் சேர்ந்தே நமக்கென்று ஒரு பொட்டம் புள்ள பறந்திருக்குது. மரியாதையாக குழந்தை என்னிடத்தில் கொடுத்து விட்டு அடி வாங்குவதற்குள் ஓடிவிடு. இல்லை உன்னை கண்டம் துண்டமாக அறுத்து மேலே பெருக்கும் காக்கைகளுக்கு இரையாக்கி விடுவேன். நீ வந்து இதோ நீயோ அப்பனாக இருக்கலாம், சொந்த பெற்றது தாய், நான் தான் பொம்பளையா இருந்தேன். அப்ப உன்னை விட இந்த குழந்தைக்கு உரிமை எனக்கு தான் அதிகம், உரிமை எனக்கு தான் அதிகம். அதனால இறுதியாக என்ன சொல்கிறாய்? இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். ஆமா, எது எனக்கு தான் சொந்தம்? உனக்கு தான் சொந்தமா? உனக்கு எப்படா சொந்தமாகும்? ஏய் நீ இறுதியா கேட்கிறேன், இந்த குழந்தையானது எனக்கு கொடுத்துட்டு ஓங்கார கொடுத்துட்டு ஓடிவிடு. போனா போயிட்டு கேட்க மாட்டேன். மதிப்பு மரியாதைக்குரிய ஐயாவாகிய கலைவாணர் நாடக சங்கம், அதாவது கலைவாணர் நாடக மன்றம் சார்பாக இன்னும் மதிப்பு மரியாதைக்குரிய ஐயாவாகிய ராஜேந்திர ஐயாவில் தன் சொத்திலிருந்து எமக்காக 100 ரூபாய் என்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர் குடும்பமாகப்பட்டது ஆண் பொண்ணு பக்கம் அரசுப்பட்டு வாழ்ந்து பெண் பொண்ணு பக்கம் எல்லாம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று மாரியம்மனுடைய கிருபையாலும் ஏழுமலையான் வெங்கடாச்சலத்தின் கிருபையாலும் இதோ கலைவாணர் நாடக மன்றம் சார்பாகவும் இது ராஜேந்திரன் ஐயாவில் தன் சொத்திலிருந்து கொடுத்தாரு. அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். குழந்தையாக விருந்திருக்கிறது. ஆமா, இதோ விதிசூரனுக்கும் மதிசூரனுக்கும் வினோதமாக விருந்திருக்கிறது.
இருக்கிறது. இந்த குழந்தைக்கு இதோ விடாத வள்ளிட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த குழந்தை என்னால் வளர்த்து வாலிபம் செய்ய முடியுமா? என்னை எப்படி என் தாய் தந்தை விட்டு போனார்களோ அதை போல இதோ என்னுடைய பாட்டியாக பத்திரகாளி, தாயாக பத்திரகாளி, அப்படியே அந்த பத்திரகாளியுடைய அப்படியே நான் வளர்ந்தேன். அதனாலே என் குழந்தையும் என் தாயிடத்தை ஒப்படைக்க போறேன். இந்த வினோதவல்லிக்கும் விதிசூரனுக்கும் மதிசூரனுக்கும் வினோதமாக பிறந்த விதி வினோதவல்லி என்று பெயர் வைத்து இப்படி பத்திரகாலத்தை பெறுகிறேன். குழந்தையாகிய அதாவது வயது சிறிதாலும் கீர்த்தி பெரியது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தையாகப்பட்ட சஞ்சவர்களும் சரணவர்களும் நமக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கார்கள். அவன் குடும்பமாகப்பட்டது கலைவாணி கிருபையாலே கல்வி அறிவை பெற்று, மகாலட்சுமி கிருபையாலே செல்வத்தை பெற்று, மலைமகள் நல்ல வீரத்தை பெற்று, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று குடும்பம் நீடோடியாக வாழ வேண்டும். ராமோ மதிசூரனுக்கும் விதிசூரனுக்கும் வினோதமாக பிறந்ததால் என்னுடைய பெண் குழந்தைக்கும் வினோதவல்லி பெயர் வைத்து உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். வாலிபம் செய்து சந்தோஷமாக என்னை எப்படி வளர்த்து வாலிபம் செய்தாரோ அதை போல இந்த குழந்தையும் வளர்க்க வேண்டும். தாயை உணர்த்து ஒப்படைக்கிறேன்.
என்ன பண்ற உள்ள சீக்கிரம் வாங்க
என்ன பண்ற? டான்ஸ் ஆடுறேன். என்ன டான்ஸ்? ஆ, என்ன டான்ஸ் ஆடுற? என்ன டான்ஸ்? ஆ, ஏன்னா இப்ப பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடுனா கையை திருப்பி ஆடுவாங்க. என் வாய் அப்படியே இருக்குது. அதை விட கேவலமா இருக்கு கருமாந்திரம். என்ன டான்ஸ்? இந்த இருக்கிறீங்களா இப்படியே போன்னு சொல்றேன். ஆ, இந்த இருக்கிறீங்க இப்படியே போன்னு சொல்றேன். இந்த இருக்கிறீங்களா இப்படியே போக சொல்றேன். எல்லாரும் போயிட்டா எப்படி நான் கூத்தாடுறேன்? போன்னு சொன்னா என்ன? கையை திருப்பி டான்ஸ் ஆடுறேன்டா. ஓ திருப்பிட்ட. இந்த டான்ஸ்ல பிடிக்கல. அப்ப வேற டான்ஸ் ஆடிட்டா என்ன டான்ஸ்? ஒரு டான்ஸ் வச்சிருக்கிறேன். என்ன டான்ஸ்? கிறுகிறு வெங்காய். கிறுகிறுங்க. ஆடுங்க நான் பாக்கணும். அது அப்படியே கிறுகிறு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். கிறுகிறுங்க. பார்த்தா உனக்கே கிறுகிறுன்னு வரும். இவனுக்கே கிறுகிறுனாரு. அப்ப ஆடு ஆடு டக்குன்னு. அந்த டக்குன்னு ஆடுறது. ஆமா. கிறுகிறு வெங்காய் தான் டக்குன்னு நல்லா ஆடணும். சீக்கிரமா ஆடு. ஓய் சீக்கிரமா ஆடு. ஆடிட்டா. ஆமா. கண்ணே தம்பி ஓகேண்ணா ஏக்கண்ணா ஏய் அண்ணான்னு கூப்பிட்டா என்னன்னு சொன்ன ஏக்கண்ணா அப்படியா சொன்ன ஏய் பிள்ளைன்னு வரடா சொல்லுங்கண்ணா தம்பி போன மாசமா 3000 ரூபாய் கொடுத்து வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா கேட்டேன் ஆமா பொண்ணு எங்க பொண்ணா ஆ